இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அறிவோம் உணர்வோம் அப்படிங்கிறது. நமக்கிட்ட மக்கள் இருப்பாங்க, ஆனால் நம்ம அவங்கள்ட்ட பேசணுமா, கண்டிப்பாக இது தேவையா, நமக்கான ஒரு தொழில் சார்ந்தோ இல்லை நமக்கான கம்யூனிட்டியோ நம்ம பழகும் போது அதில் என்னென்ன ஜென்ரலாக வரும் அப்படின்னா, எல்லாத்தையும் இயல்பாக பேசிடலாம். ஆனால் சில இடத்துல எங்கேயோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்கள்ட்ட நம்ம பேசணுமா, இவங்க தேவையா அப்படிங்கிற மாதிரி. அதையெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கேம் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு கேள்வி என்னென்னா, இவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேசுமானா நம்மளுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியோட பேசிட்டா ஈஸியாக இருக்குது. அதான் அந்த லைக் மைண்டட்னு சொல்கிறோம். நம்மளை மாதிரியே ஒருத்தங்க யோசிக்கிறவங்கள்ட்ட பேசுறது ஈஸி. நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்ட போய் பேசணும்னு நினச்சாலே அங்கே ஒரு பதற்றம் ஒன்று உருவாகும். ப்ளஸ் அவங்க எப்படியும் எகெயின்ஸ்டாக தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் எகெயின்ஸ்டாக தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒருத்தங்க எப்பவுமே இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, நமக்குன்னு இருப்பாங்க. எப்போன்னா நமக்கு பிடிக்காத சூழல்லையும் நம்ம அந்த இடத்துல இருந்து பழகிட்டோம். அந்த சூழல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உருவாகக்கூடாது. உருவாயிருச்சுன்னா இருந்து பழகிட்டோம்னா நமக்குன்றவங்கள நம்ம உருவாக்கிக்க முடியும். இதுக்கு மாத்திரம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என்னாச்சு அப்படின்னா, என்னோட கிளைண்ட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல், அவங்க வந்து நல்ல ஒரு விஐபி மாதிரினே வச்சுக்கோங்க. ஆனால் என்ன ஒரு பெயின் அப்படின்னா, அவங்க ஒரு தமிழ்நாட்டு லெவலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபாரம்ல மெம்பராக இருக்காங்க. அங்கே போய் எல்லாம் அவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க ஒதுக்கப்படுற மாதிரி ஒரு ஃபீலு. அதில் போய் இருக்காங்க, ஒரு ஃபீல் வந்து ஒதுக்கப்படுறோம். நம்ம என்ன யாருமே நம்மளைய மதிக்க மாட்டேங்கிறாங்களோ, ஆனால் அவங்க நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து செஷன் அட்டன் பண்ணுறாங்க. எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டே இருக்குங்க, நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன், கடைசியில் இவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போஸ்டிங் போயிடுச்சு, எனக்கு போஸ்டிங் வரல. இந்த பெயின் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து செஷன் அட்டன் பண்ணாங்க. அதில் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்கள் கோல் என்ன, நீங்கள் யார், உங்களுக்கு எதுக்கு அந்த ஃபாரம், எதுக்கு? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக எனக்கு ஒரு ஃபாரம், எனக்கு வந்து 4 மக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபாரம். ஓகே, ஆனால் அந்த இடத்துல நமக்கானதை எடுத்துக்க முடியல. நீங்கள் உங்களுக்கான ஃபாரம் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்லோவாக எனக்கு யார்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்கும், யார் எனக்கு ஆக்சுவலாக எனக்கான வாழ்க்கைக்கு திருப்தியாக இருக்காங்க, இன்னொன்று பொருளாதாரம் சார்ந்து எனக்கு யார் உதவுறாங்க, அவங்கள மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதில் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போய் நிற்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கான விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. அதில் எல்லாமே அவங்க தான் ஸ்பெஷல். அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டும் அங்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த ரெப்யூட்டேஷனும் அங்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ இங்கே உருவாயிடுச்சு. ஓகேங்க. ஸோ அதனால் நமக்கு யார் பேசணும் பேசக்கூடாதுங்கிறத தாண்டி நம்ம அந்த கம்ஃபர்ட்டை ரீச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் புதுசாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். மைஸ்வரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இந்த கேம் பார்த்தீங்கன்னா அறிவோம் இணைவோம் அப்படிங்கிறதுங்க. இப்ப எல்லாருமே வந்து பெருசா வந்து ஒவ்வொருத்தங்களும் இன்னும் நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஜஸ்ட் நம்ம பார்த்திருப்போம், அவங்களுடைய கதைகள் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருப்போம். இனிமே நீங்க ஒன்னா இணைஞ்சு நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இங்க ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபேமிலியா நீங்க எல்லாருமே இங்க இன்னும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பலூன் அப்படிங்கறது நான் கொடுக்க போறேன். அது நீங்களே வந்து அழகா ஊத போறீங்க. அதை ஊதி உங்களுடைய நேம் நீங்க எழுத போறீங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வாங்க. மன்னன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வா போயிட்டு. ஊதுறதுக்கு வேணா ஹெல்ப்புக்கு இருக்காங்க. நீங்க ஊதுறவங்க ஊதுங்க, ஊத முடியாதவங்க ஹெல்ப் ஒன்னொன்னா கொடுங்க. நீங்க சொன்னதுல எனக்கு என்னன்னா, ஃபேமிலிக்குள்ள இந்த ரிலேட்டிவ்ஸ்குள்ள இது மெயின்டைன் பண்ண முடியுமா? சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இதுவும் நம்மளோட இதுவும் சில இதுல மேட்ச் ஆகாது. அப்ப நம்ம கொஞ்சம் இதுவா தள்ளி இருந்தோம் அப்படின்னா அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தள்ளி இருக்கணும்ன்றது இல்ல. ஓகே, சில சூழல்கள்ல நீங்க ஒன்னா தானே இருந்தாகணும். ஐ மீன் நான் வீட்லயே இருக்கவங்கள சொல்ல மேம், ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ல மீட் பண்றாங்க அந்த மாதிரி சொல்றேன். அப்படி இருக்கவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஊதிட்டு அது ஆக்சுவலா நாட் போடணும் தானே? ஆமா, நாட் போட்டுருங்க. ஊதிட்டு நாட் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஊதுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஓரளவுக்கு ஊதிட்டு நாட் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களா? கீர்த்தி, நீங்க சொன்னதுல நம்மளோட அந்த 60-40 கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு இதுல பயன்படுத்தலாம்? எல்லாவே பயன்படுத்தணும். எழுதிட்டீங்களா 2 பேர்? ஆமா. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய நேமை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு நேம் நீங்க எடுத்து பலூன் கையில வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. எடுத்துட்டு வாங்க.
ஓகே, இப்போ உங்களுக்கு யார் பேர் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அவங்க பக்கத்துல போய் நீங்க உட்கார போறீங்க. உட்காந்து ஓகே, அப்படிதான். அப்ப கரெக்டா எடுத்திருக்கீங்க நீங்க பலூன் பக்கத்துலயே இருக்க மாதிரி இல்லைங்களா? அதான் யதார்த்தமா கரெக்டா எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது. இப்ப யாரு பேர் வந்திருக்கோ அவங்க பக்கத்துல போய் உட்காந்துக்கோங்க. இவர்கிட்ட உங்களுது இருக்கு, இவங்களோடது உங்கள்ட்ட இருக்கு, அவங்களோடது இவங்கள்ட்ட இருக்கு. நீங்க யாரு வச்சிருக்கீங்க? சுரேஷ் இருக்கு. அப்போ ஒரு சர்க்கிளா வரணும். அதான் பிளானிங். உங்களுது ஒரு சர்க்கிள், குட்டி குட்டி சர்க்கிளா வரும். இட்ஸ் டைம். சரிங்களா? நீங்க எல்லாருமே வந்து உங்களுக்குள்ள வந்து டிஸ்கஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கறத மட்டும் தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறீங்க இந்த இடத்துல. சரிங்களா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நான் இதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் வந்து என்னுடைய விஷ் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 5 minutes டைம் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கஸ் பண்ண போறீங்க. ஃபியூச்சர் பிளானா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாங்க. ஃபியூச்சர் பிளானும் இருக்கா? யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப சந்தோஷமா நீட் பேஸ்ல பேசுனீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிடிச்ச விஷயத்த நீட் பேஸ்டா, அதாவது நடக்க வேண்டியதை நான் பேசிட்டேன் அப்படிங்கிறது. ஓகே, நீங்க மட்டும் தனியா வரணும். நீட் பேஸ்ல பேசினாங்க. என்ன இப்ப நம்ம கான்செப்ட் படி தான் போயிட்டு இருக்கோம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. நான் வந்து என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி தான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறவங்க தனியா வந்துருங்க. அதே ஒரு பாயிண்ட்ல இப்போ உங்களோட மனசுல ஒரு கஷ்டம் திடீர்னு வந்துச்சு இல்லைங்களா? அதாவது நீங்க சந்தோஷத்தை தான் பேசுனீங்க, ஆனாலும் ஒரு பாயிண்ட்ல எங்கேயோ ஒரு சோகம் ஒன்று உருவாச்சு அப்படின்னா அதை மேபி உங்களால எழுத முடியும்னா அதை ஒரே ஒரு பாயிண்ட்ல மாத்திரம் இந்த பலூன்ல எழுதிருங்க. அதாவது உங்களுடைய சோகத்தை ஒரு வார்த்தையில அந்த பலூன்ல நீங்க எழுத போறீங்க. ஏதாவது ஒரு சோகம், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். நம்ம கிட்ட வேலை செய்தான்னு பாருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தோம் பேச சொல்லி, பிடிச்சதை பேசுறதுக்கு. பிடிச்சத அந்த இடத்துல உண்மையாலுமே பிடிச்சதை நம்ம பேசினோம். சில நேரம் அந்த பிடிச்சதை நம்ம திடீர்னு ஆன் ஸ்பாட்ல கிரியேட்டும் பண்ணுவோம். கொஞ்சம் அதிகமாக பேச அந்த ஃப்ளோ வரும். இப்போ இதை மாத்திரம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பிடிச்சதை பேசுனீங்கன்னா தான் அடுத்தது லைன்ல இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். பேசாத வரைக்கும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. அதே சோகத்தை பேசுனீங்கன்னா அது லைன்ல நிறைய நின்றுட்டே இருக்கும், அதுக்கு எண்டே இருக்காது. ஓகே, ஸோ அப்போ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது. அந்த சான்ஸ் அவ்வளோதான் இல்லையா? அந்த சான்ஸ் அவ்வளோதான், பிடிச்சதே பேசுறது. அப்போ நீங்கள் பேசிட்டீங்க, ஆனாலும் ஒன்று எட்டி பார்க்குது. என்னென்னா ஒரு மாதிரி அவர் சொன்ன மாதிரி அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து இப்போ விட்டுட்டு வந்துட்டேன், திரும்பியும் பாசிபிளாக முடியாதே அப்படின்னு அது வந்துட்டு போகுது. இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று வந்துட்டு போகும். இந்த வந்துட்டு போகிறத நம்ம ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் அது லைன்லேயே தான் அடுத்தடுத்து வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான டெக்னிக்கை தான் இப்போ இவங்க சொல்கிறாங்க. சொல்லுங்க மகேஷ். இப்போ நீங்கள் உங்கள் பலூனில் ஒவ்வொரு வார்த்தை வந்து எழுதியிருக்கீங்க. அது வந்து நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் தரதோ, ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது. இப்போ அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே ஸ்டாப் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஸ்டாப்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த ஒரு எண்ணங்களை வந்து அப்படியே நம்ம கமாண்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல எல்லாருமே ஸ்டாப்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஸ்டாப்புக்கு எத்தனை விதம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரீத்திங் தான். அந்த ப்ரீத்திங்குள்ளே போனீங்கன்னா அது ஸ்டாப் ஆகும். ஸ்லோவாக உங்களோட பாடி அவேர்னஸில் உங்களோட டோ டு ஹெட் நீங்கள் எங்கெங்கே கவனிக்கிறீங்கன்றது, இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு சொல்லும்போது நான் செஷனில் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சென்சேஷன் கை கால் எங்கே படுது, உங்களோட ப்ரீத்திங்கோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி டோ டு ஹெட் உங்களோட ப்ரீத்திங்லேயே இருக்கிறது. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான மெடிடேட்டிவ் பேட்டர்ன் சொன்னேன். நீங்களே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களோட தாட்டை ஸ்டாப் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த தாட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ எல்லாரும் உங்களை கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ளேயே நீங்க போய் பாக்குறீங்களா? இப்போ அப்படியே ரொம்ப அழகா உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிங்க. அப்படியே உங்களுடைய மூச்சு காற்று
ரொம்ப ஏன் உங்களுடைய கண்களை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நீங்க எல்லாருமே. இப்போ இங்க வாங்க. இப்போ உங்களுடைய மூச்சுக்காற்று ரொம்ப அழகா கவனிக்கிறீங்க. உங்களுடைய மூச்சுக்காற்று எவ்வளோ அழகா உங்களுக்குள்ள டிராவல் ஆகுது அப்படிங்கறத அவ்வளோ அழகா நீங்க இப்போ கவனிச்சுட்டே இருக்கீங்க. இப்படி அழகா அதுக்குள்ள டிராவல் ஆயிட்டே இருக்கீங்க. இப்ப அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறீங்க, நீங்க என்னெல்லாம் சந்தோஷமா பேசுனீங்களோ அதெல்லாம் இப்ப நடந்துருச்சு. ஒவ்வொன்றா நடந்துருச்சு. நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ உங்க கையில இருக்கிற அந்த சோகம் அதை அப்படி பறந்து போகுத விட்டுறீங்க. இப்போ அப்படி விட்டுறீங்க, அது உங்கள்கிட்ட இல்லை. அப்படி விட்டுருங்க எல்லாம் கையில இருந்து. நீங்க எழுதுனது அப்படியே விட்டுறீங்க. இப்ப அது பறந்துருச்சு. ஏன் அப்படின்னா எப்படி பறந்துச்சு அப்படின்னா இப்ப மறுபடியும் நீங்க அப்படியே உங்களுக்குள்ள கனெக்ஷன் கொண்டு போறீங்க. பிரீத்திங்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. இப்போ நீங்க என்னெல்லாம் சந்தோஷமா பேசுனீங்களோ அதுல அடுத்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ அந்த டிராவல்குள்ள அப்படியே போக போக இப்ப இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல இதே மாதிரியான ஒரு மீட்டிங் நடக்கும் போது அதுல நீங்க என்ன பேசுவீங்க அப்படிங்கறத அப்படியே நினைச்சு பாக்குறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஐஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ஐஸ் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் யார் கூட எல்லாம் பேசுனீங்களோ அவங்க கூட சேர்ந்துக்கங்க. சேர்ந்துட்டு அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்க மீட் பண்றீங்க இதே இடத்துல. அப்ப நிறைய சாதிச்சிருப்பீங்க. சாதிச்சுட்டா எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. இந்த குரூப்ல சொல்லுங்க யார் ரொம்ப ஹாப்பியானன்னு சொல்லிட்டு. பார்ட்னர் நான் கேட்டேன், நான் ஹாப்பியான. ஆனா அவருக்குள்ள என்ன நடந்தது? ஹாப்பி. நீங்க? அது ஒரு நல்ல ஃபீல், ரொம்ப நல்லா இருந்தேன் அப்படிங்கிறது சொல்றப்ப ஃபீல் நல்லா இருந்துச்சு. நீங்க? இதுல ரொம்ப நார்மல் நல்லா இருந்தது. என்னன்னா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சதுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோமா, உணர்வு பூர்ணா பேசினாதான் அது வருவோம். ஓகே, ஸோ வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ எனக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி வச்சுக்கலாம். உங்களோட கேள்விகள் கேளுங்க. எனக்கு வரணும்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க. இப்போ என்ன பேசுனீங்க, அதில் என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள, இன்னும் என்ன பேசணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதுல இருந்து என்ன தோணுது, உங்களோட கேள்விகள் என்ன? இந்த மாதிரியே நம்ம எப்பவுமே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரியே மற்றதுக்கு இடம் கொடுக்காம இதவே நினைச்சிட்டு இந்த மாதிரியே நடந்த முடிஞ்ச நடக்க நம்ம முன்னாடி இது பண்ண சம்பந்தமா இது மாதிரி நடந்து அடைஞ்சிட்ட மாதிரியே எப்பவுமே நினைச்சிட்டு எப்பவுமே இருக்கணும். பாசிபிளுங்களா? பாசிபிள் தான். அது நினைக்கிறது தானே பிரச்சனை இல்லை. நினைக்கிறது தான். திடீர்னு வந்து இப்போ இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இருங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறேன் நானு. ஒரு ஃபோன் கால் வருது, ஓகேங்களா? அந்த ஃபோன் கால்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உங்க பையனோட டீச்சர் கால் பண்றாங்க. இந்த மாதிரி பையன் பண்ண குறும்புனால வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி ஃபியூச்சர் நினைப்பீங்க? நினைக்க முடியாது, அந்த இதுக்குள்ள போயிடும். ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? நம்மளுக்கு சடனா தான், நம்ம நல்லா தான் இருப்போம், நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லை, நம்ம பாடி ஜாலியா இருப்போம். சாதாரண நேரத்துல ஓகே நீங்க சொல்றது. ஒரு பிரச்சனை வர்றப்ப இந்த ஒரு மாதிரி சடனா ஒண்ணு வரும் பாருங்களேன், அந்த இடத்துல எப்படி வச்சுக்கிறது? இந்த நெக்ஸ்ட் 10 ஆனிவர்சரி அப்போ அவங்க மூதாதையர்கள் அந்த ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு கான்செப்ட் அதை பேசிக்கிட்டு இப்போ வந்து நான் என்னன்னா நான் வந்து பெரிய இன்ஸ்டியூட் போட்டேன். அதில் வந்து நான் வந்து ரெக்கார்டிங் டப்பிங் ஸ்டுடியோ 2 போட்டு வச்சுருக்கேன். டான்ஸ் கிளாஸு, மியூசிக்கில் எல்லா ட்ரைனிங் எடுத்தேன். நாளைக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு நான் பங்குச்சந்தையில் நான் பயங்கரமாக இருக்கேன். என் பிள்ளைய தான் வந்து பாப்பா 2 பையனும் 2 பேரும் டெல்லியில் போய் பெரிய போஸ்ட் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ தான் யோசிச்சேன், ஒரு நாள் எனக்கு எக்ஸ்ட்ராடனரி ஆச்சு. அந்த ஃபீல் வந்துச்சு.
ஆனா அதுவே ஒரு 5 நாள் 5 நாள் 6 நாள் கொஞ்ச நேரம் தான் அப்படியே டவுன் ஆகிட்டு டவுன் ஆயிரும். இது ஃப்ரீக்கான ஒரு 5 நாள் 6 நாளுக்கு ஒரு அப்படி மாத்தி சைக்கிள் வந்துடும். ஓகே, இததான் பிரேக் பண்ணும். இப்போ இவர் சொன்னது அந்த செஷன் கேட்கும் போது அவரா திங்க் பண்ணிக்கிட்டாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு நாள் முழுக்க இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 4 நாள் 5 நாள் ஆகும்போது அப்படியே டவுன் ஆகுது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் தான் ஒரு மெயின். இப்போ நான் அந்த ஒரு பில்லியனரோ மில்லியனரோ இருக்கும்போது நான் அந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த மோட்ல அந்த ஸ்டாண்டர்ட்ல நான் இருந்து திங்க் பண்ணும்போது அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன்றது அந்த இடத்துக்கு நான் எடுத்துருவேன். நீங்க கொண்டு போயிடுறீங்க. அப்போ எனக்கு அது ஈஸியா இருக்கு. ஒரு ஃபாதரா அந்த ரோல்ல இருந்தாலுமே நான் அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன் அந்த பொசிஷன்ல இருந்து. அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஸ்மாலா தெரியும். நான் ஒரு 1000 பேரை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்றப்போ ரொம்ப ஈஸியா தான் நான் ஹேண்டில் பண்ண போவேன்ற மாதிரி அந்த மைண்ட் செட்ல இருந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அவர் அதுல போய் உட்காந்து திங்க் பண்ணும் போது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு நீங்க சொல்றீங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு மெயின்டைன் பண்றேன், ஆனா ஒவ்வொரு பீரியட்ல அது மறுபடியும் டவுன் ஆயிருதுன்னு சொல்றாரு. ஸோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றதை நீங்க சொல்றீங்க. எங்கேயுமே ஒரு பேஸ் லைன் இருக்கணும். பேஸ் லைன் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். பேஸ் லைன் இருக்கணும். பேஸ் லைன்னா உங்களுக்கு ஒரு கோல். என்னது உங்களோட கோல்? தான் சொல்றேன். நான் வந்து இன்ஸ்டியூட் போட்டேன், ஷேர் மார்க்கெட்டில் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டேன். அதான் எக்கனாமிக்கலி நான் வந்து ஸ்டேபிள் ஆகினேன். மியூசிக்கில் என்ன நான் அந்த டப்பிங் ஸ்டுடியோ போட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு நடத்தணும். சென்னையில் வந்து மாஸ்டர் ஒரு சின்ன ஸ்வரால ஒரு இன்ஸ்டியூட் வச்சு, அதே மாதிரி இங்கே ஒரு இன்ஸ்டியூட் திருச்சியில் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சேன். அது 2-3 நாள் ட்ரை பண்ண, அதாவது வாரம் எப்படி 2 நாள் 3 நாள் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு 3 நாள் 4 நாள் சட்டன் டேட்ல வந்து அது எடுத்துட்டு போக முடியல. உட்காரும் போது அதை எடுத்துட்டு போக விட மாட்டேன். எது அது தடுக்குது? மேபி அன்னைக்கு நான் உட்காரும் போது ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி. ஏன் டயர்ட் ஆகுது? மேபி அதான் சில நேரத்தில் என்ன பண்ணா உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துடுறேன். நான் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் விறுவிறு மாதிரியா வந்துட்டு போயிட்டு சுத்தம் வச்சு குளிச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு அப்படின்னு மெடிடேஷன் பண்ணிட்டு நைட்டு உட்காந்துட்டு பண்ணுவேன். இல்லை காலங்காலத்தில் ஒரு 5 மணி 6 மணி இந்த நான் இந்த படி என்னன்னா காலங்காலத்தில் 5 மணிக்கு எழுத மாட்டேன், 6:30 எழுந்திருப்பேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் ஓடும். காலையில் 7 மணிக்கு பிள்ளைகள் எழுப்பி ஸ்கூல் கிளப்பிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்னால் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். நைட்ல கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட ஐயோ தூக்கம் வராதோ அப்படிங்கிற தாட் வந்து அப்போ போய் உட்காரும் போது எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு. ஓகே, இப்போ வந்து செல்ஃப் நமக்குள்ள இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நமக்குள்ள இன்னொருத்தங்க இருக்காங்க. இங்க வந்து நமக்குள்ள இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்கள கைட் பண்றது தான் நம்ம. இப்போ என்ன பண்ணிடுறோம், ஒரு டிவி போட்டு பார்க்குறோம், அது ஒன்று போயிட்டு இருக்குது, அதுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அப்போ நமக்குள்ள இருக்கிறவங்க எங்கே போயிட்டு இருக்காங்க, நம்ம போய் பிடிச்சிட்டு வரணும். ஏன் அங்கே போகாத பாரு, உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். இதை நீங்க செல்ஃப் டாக்குன்னு வச்சுக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவங்கள நீங்க பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஸ்கில்லுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்குள்ள ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள விட்டீங்கன்னா அவங்க எங்கெங்கயோ போயிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி எப்படி நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று தேவையில்லாத விஷயத்துல போயிட்டு அது வந்து அதுக்குள்ள நடக்கிறதுக்கு இமோஷன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இவருக்கு நம்ம சொன்ன மாதிரி ஜாலியா இருக்காரு, இன்னொரு கால் வருது, டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் வந்து கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டு அந்த 2 பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. எப்படி போய் அங்க போய் நம்மளுக்கு போராட்டம் வருது பாருங்களேன். என்ன பண்ணியிருந்திருப்பான், என்ன சொல்லியிருப்பாங்க, அது என்ன ஆக போகுது அப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்ம இப்போ என்னன்னா, நம்ம கிட்ட ஒருத்தன் போய் ஏதோ பண்றான் அப்படின்னு நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட பேசுறது அவங்கள வந்து போயிடாத, நீ அங்கெல்லாம் போகாத, திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தட்டி கொடுத்து திரும்பி கூட்டிட்டு வந்துட்டு, ஃபர்ஸ்ட் இப்போ உனக்கு என்ன வேணும், என் பையன் தெரியும் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணியிருப்பான், அந்த பசங்களுக்கு உதவியாக தான் இருந்திருக்கும். அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த உதவியை ஷேர் பண்ண வந்திருப்பாங்க. டீச்சரோட இதில் அவங்க வந்து மறுபடியும் கூப்பிட்டு என்கிட்ட சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கு அதிக கவனத்தை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடணும். அந்த ஒருத்தன் போய் பார்க்குறான் இல்லைங்களா, அவனை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும் நம்மகிட்ட. போகாதடா, எங்கேயும் போகாத, நல்லா தான் இருக்கேன், நான் சேஃபாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக இங்கே என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ சூழலை பயன்படுத்தணும். நம்ம எப்போவுமே சூழலை பயன்படுத்தணும். ரொம்ப அலர்ட்டாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே நான் அடுத்து நடக்க போகிறத பேசிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை பேசிட்டு அதுவே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், கொஞ்ச நேரம் மெயின்டைன் ஆகும். ஆனால் எங்கே இவர் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா, நம்மளுக்கு எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அதுதான் டயர்ட்னஸ். எதையா இவர் கண்டிப்பாக நிறைய விஷயத்த யோசிச்சிருப்பாரு. அந்த யோசிக்கிறத தான் நீங்கள் போயிட்டு தடுத்துட்டே இருக்கிறது தான் நம்ம இப்போ சொல்கிறது. தடுத்துட்டே இருக்கணும். அது பாசிபிளா இல்லை எப்படி, அது கஷ்டம்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். சடனாக ஒன்று வருது இல்லைங்களா, அது கூட ட்ராவல் பண்ணக்கூடாது. அப்போ உங்கள்கிட்ட சொல்லணும், இங்கே போகாத, வா வா அப்படின்னு நீங்களே பேசிக்கணும்.
அதெல்லாம் தேவையில்லை உனக்கு, வா நீ வா, நான் இருக்கவா அப்படின்னு சொல்லி நீங்களே தட்டி கொடுத்துக்கணும். நான் உனக்கு வேலை வேற பாரு, உனக்கு இது இருக்குது, வெயிட் பண்ணு, நான் இதை பற்றி யோசி, இதை அதிகமாக யோசி அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அது போராட்டம் வந்து அந்த அந்த போராட்டத்துல சமாளிக்க முடியும் மாத்திரையில சாப்பிட்டுருக்கோம். அப்பதான் காரணம் வரைக்கும் அந்த மன போராட்டம் நீயா நானா அப்படிங்கிறது வந்து கடைசியில மனசே இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதான் வின் பண்ணுது. அந்த மனசு வெல்லணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முடியும், ஒரே நாள் முடியாது. பிரச்சனைன்னு வரப்ப கொஞ்சமா அதுல அப்ளை பண்ணினா தான் வரும். இது வந்து நம்ம இமேஜின் பண்றாங்க. இமேஜின் பண்றத அந்த ஆக்ஷன் கரெக்டா பண்ணா தான் முடியும். இப்போ நிழல்ல கூட ப்ராக்டிஸ் பண்ணித்தான் அப்புறம் போய் ஆக்ஷன் போறோம், மேடைக்கு போறப்போ. வாழ்க்கையை வந்து நம்ம யாரையாவது ஒருத்தங்களை எடுத்துக்கணுங்க. நீங்க யாரையா ஒருத்தர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது எடுத்து, இப்ப நம்ம எப்படி பேசணும், இந்த மாதிரி காலையில நைட்டு பேசணும். ஓகேங்களா? ஒன்று சிலருக்கு இமேஜின் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் பேசுறது வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள்லேருந்து 7 நாள் பேசுங்க. சும்மா என்னாச்சு தெரியுமா, இன்னைக்கு வந்து இவர் வந்தார், நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நான் வந்து அவருக்கு சிலதான் சொன்னால் அவர் சரின்ட்டாரு, நாளைக்கே கொண்டு வந்துருவார். ஏதோ சம்திங் உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடில் நீங்கள் வச்சுக்கணும் உங்கள் ஐடியாவை. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் சும்மா பேசிடணும். ஃபோனை வச்சிருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நடைமுறை கொண்டு வர முடியுமா, இல்லை கஷ்டம் இருக்கா? நடைமுறை கொண்டு வர முடியுங்களா இல்லையா? எழுதலாம். அந்த பர்சன் ஜட்ஜ் பண்ணுவாரா அப்படின்னா ரொம்ப க்ளோஸா யாராவது நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாங்க. அவங்கள்ட்ட நீங்க இதை பத்தி மத்தம் தான் பேசணும். யாரா இருக்கலாம்னா உங்க ஸ்பௌஸா இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட சிப்ளிங்ஸ் அவங்களா இருக்கலாம். அவங்களாம் உங்களுக்கு உதவியா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க இவங்கள்ட்ட பேசலாம். சிப்ளிங்ஸ் மிரர் பார்த்து பேசலாம். பட் ஃபீலிங்ஸ் உங்களாலேயே தான் கிரியேட் பண்ணிக்கணும். யாரையா பேசுனீங்கன்னா யாரோ லிசன் பண்ணுறாங்கன்றது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். பட் நம்மளா பேசிக்கும் போது அது வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும், அதை உருவாக்கி பார்க்கணும். இது வந்து ஒரு ஹாப்பி கெமிக்கலை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான். அதை நீங்கள் பேசதான் அது வெளியில் வரும். ரைட் பண்ணலாம், எழுதுறதும் நல்ல விஷயம். எப்படி எழுதுவீங்க? இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் அடைஞ்சிட்டேன். இப்போ பையன் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சி அவன் நல்லா 2 லட்ச ரூபா எக்ஸலண்டா இருக்கும். இப்படி எழுதுனீங்கன்னா போதும். இந்த மாதிரி எழுதணும். நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது நல்லா இருக்கும். அப்படிங்களா? ஓகே. அதே மாதிரி ஒன்னு நடக்கணும்ங்கிறதுக்கும் 8 ஸ்டெப்ஸ் ஃபார்முலா இன்னும் டீடைலா எழுதும்போது ரொம்ப அது ஃபீல் ஃப்ரீயா இருந்தது, ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ஓகே. கண்ணாடி பார்த்து பேசுறதும் படி பாத்தீங்களா? நம்மளே எப்படி அந்த ரூபம் எல்லாமே மாறுறப்போ நடந்த மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் உண்டாயிருக்கு. அது எனக்கு கொஞ்சம் பெஸ்டா தெரியுது. கண்ணாடி பார்த்து வேற யார் பேசியிருக்கீங்க? கண்ணாடி நீங்க பேசியிருக்கீங்க, உங்களுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்கா? சும்மா ஜெனரலா தான் பேசுவோம். மார்னிங் எழுந்தோடனே உங்களுக்கு எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்கும், நீ ஹாப்பியா தான் இருக்கீங்க, அவ்வளவுதான் ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணுவோம். அதை தாண்டி இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிஸ்கஷன் வரலாம் எதுவும் பேசுறது இல்லை, நிறைய ரிலேட் பண்ணிலாம். ஸோ நேரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது மட்டும்தான். அந்த நேரத்தை பயன்படுத்த நீங்கள் சும்மா போய் போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் நம்ம எதையாவது நடந்தது பேசுறதுக்கு தான் நம்ம மனசு போராடும். அதுவும் தப்பு கிடையாது, அதுவும் ஒரு திருப்தி தான். ஆனால் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் நான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கு இமோஷன்ஸ் ஆட் பண்ணாமல் நான் எனக்கு வெண்ட் அவுட்டாக வச்சுக்கிறேன், இது கூட நான் ட்ராவல் பண்ண வேணாம், பட் எனக்கு தோணிருச்சு அதனால நான் பேசிடுறேன் அப்படின்னு பேசி சந்தோஷப்பட்டுக்கணும். அதுக்கு பெருசாக நீங்கள் அதை பெரிய விஷயமா எடுத்துட்டு அதைய வந்து ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத நம்ம சரிப்படுத்திக்கணும். ஆனால் அந்த வெண்ட் அவுட்னு ஒரு நாள் சரியாயிரும், தேவை இருக்காது. பழகினதுனால தான் நம்ம யார்ட்டையா போயிட்டு புலம்புறதுக்கு பிடிக்கும். அது வேணா, புலம்புறதும் வேணான்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஸ்லோவாக இந்த டெக்னிக்கை பயன்படுத்திக்கணும். அடுத்தது என்ன நடக்க போதோ அதை நடந்த மாதிரி உட்காந்து பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னது எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது மேடம். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பதற்றம். என்னன்னா காலேஜ் டியூட்டர் ஃபோன் பண்ணுறாங்க மேடம். ஃபோன் பண்ணி மத்தியானம் வரைக்கும் உங்கள் பையன் காலேஜில் இருந்தான், கோயம்புத்தூர்ல படிக்கிறான்,
மத்தியானம் வரைக்கும் பையன் இருந்தான், மத்தியானத்துக்கு மேல ஆள் இல்ல, ம் 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 என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. என்ன மேடம் உங்கள்ட்ட தான் அங்கதான் இருக்கான், என்ன போய் பாருங்கிறீங்க, ம் பயோமெட்ரிக் வைக்கலாமே, வெளில போக முடியாது அப்படின்னு. அதான் என்னன்னு தெரியல, என்னன்னு கொஞ்சம் போன் அடிச்சு பாருங்க எனக்கு கேட்டு அப்படிங்கிறாங்க. ம் எனக்கு ஒண்ணுமே சொன்னோன்னு ஒண்ணும் புள்ளிட்டு அவனுக்கு போன் அடிக்கிற போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ம் 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 அப்படியே எனக்கு என்னென்னமோ கற்பனைனா அது ம் தப்பான கற்பனை, என்னென்னமோ நினைக்கிறேன், ம் அது சொல்ல முடியாது. அப்படியே எனக்கு தோணும். சக்குன்னு எங்க அக்கா பக்கத்துல இருந்தவன் இரு, அவன் ஐபோன் வச்சிருக்கான், அவன் எங்க இருக்கான்னு அதில் சர்ச் பண்ணி போன்னு பார்த்தா ஹாஸ்டல் தான் காமிக்கணும்னு, ஹாஸ்டல் காமிக்குதான். சரி சரி ம் அப்படியே உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னு திருப்பி அவங்களுக்கு அடிக்கிறேன். என்ன மேடம், இல்ல ஹாஸ்டல்ல போய் பார்த்துட்டேன், பார்த்தா உள்ள ரூம்ல எல்லாம் இல்ல. திருப்பி அவங்க சொல்றாங்க, திருப்பி ப்ரெஷர் ஆயிருது. ம் திருப்பி அவன் அடிச்சா என்ன, ஹலோப்பா அப்படிங்கிறான். என்ன உடம்பு சரியில்லைன்னு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்தான்பா அப்படின்னு. ம் ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு படுத்தானடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்கள அடிக்கிறேன். இல்ல அவன் ரூம்ல இல்ல. ம் என்னன்னா அந்த மேடம் வந்து எப்படின்னா சொல்லுது, நான் வந்து இந்த காலேஜ்ல பயங்கர ஸ்ட்ரிக்ட், ம் என்னகிட்டே இவன் இப்படி பண்றானா உங்க பையன் எப்படிப்பட்ட பையன் பாருங்க அப்படின்னு என்னை வந்து உடனே பண்ணுவோம்னா, ஏன் இவங்க உங்களுக்கு அடிக்கிறாங்க, இது எவ்வளவு எத்தனை பேர் தூங்குறாங்க, இதுக்கே உங்களுக்கு அடிச்சாங்க போனு அப்படின்னு அவன் கோவப்பட்டு சண்டை போட போனான். இல்லடா கொஞ்சம் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட கொஞ்சம் ரெக்யூஸ் பண்ணி பேசுங்க மேடம், தப்பான்னு இப்ப நீங்க கொடுக்குற இடம் தான் பிள்ளைங்க வீணா போறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செகண்ட்ல என்னை வந்து அப்படி பயமுறுத்திட்டாங்க. நீங்க சொன்ன சிச்சுவேஷன் எதுக்குன்னா, இந்த போன் வருன்னு சொன்னீங்கல்ல, பையனை காணாங்கிறாங்க, வெளியில போயிட்டானா இல்ல அது போறாத மாதிரி. என்னன்னா நீங்க சொல்ற எதிர்த்து ஒரு பையன் வண்டியில போய் அடிபட்டு போயிட்டான். எனக்கு அந்த நினைப்பு வருது, ஏன்னா அது அந்த அங்க ஃபாலோ பண்ணி சொல்லிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி இத அந்த நேரத்துல அப்ப நான் எப்படி என் மனச வச்சுக்கிறேன். அது மாதிரி சிச்சுவேஷன் வேற ஏதோ ஒண்ணு ஏற்படுன்னு வச்சுங்களேன், அப்ப டக்குன்னு பிரித்தீங்களோ இல்ல நல்லா இருக்காதான் இருக்கான்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா படப்படப்படன்னு ஒரு ஃபியரா கண்ட்ரோலுக்கு அதுக்கு போயிடும். ஸ்லோவா அந்த நடக்க வேண்டியதை கனெக்ட் பண்ணுங்க. பையன் கால் பண்றான், பேசுறீங்க, ஓகே, அதை லைட்டா ஃபீல் பண்ணிட்டு, அதாவது அடுத்து அவனுக்கு அடிக்கிற சுவிட்ச் ஆஃப்னு வருது, அவனை கான்டாக்ட் பண்ண முடியலனே டக்குன்னு அடுத்த பயம் போகுது. அவங்க திருப்பி அடிச்சு ஹாஸ்டல் இல்லங்கிறாங்க. ஹாஸ்டல் இல்லாம எப்படி போவான் மத்தியானம் வரைக்கும் இருந்தோம், என்ன பிரச்சனை, யாரோடையும் சேர்ந்து வெளில போயிட்டானா இல்ல என்ன ஏதோ பசங்களோட சண்டையா இல்ல வெளில வண்டி எடுத்து போயிட்டானா, அங்க 300 கிலோமீட்டர் இருக்கும், நம்ம இங்க இருக்கோம், யாரை விட்டு பாக்குறது, நம்மள பாக்க சொல்றாங்களேன்னு ஒண்ணுமே புரியல, என்ன டிசைட் பண்றதுனே தெரியல. தப்பான எண்ணத்துக்கு போகுது அது ஈஸியா. அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி தப்பா அந்த கற்பனை உலகம் தான் நிறைய வருது ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப கொஞ்சம் சால்வ் ஆகுது சொல்றேன். அந்த மாதிரி உங்க அட்டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நமக்குள்ள நிறைய நேரம் மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம கூட நிறைய நேரம் வச்சுக்கணும். மேபி உங்களோட இந்த ஃபிங்கர்ஸ் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரீத்திங், அதாவது இதில் வந்து நிறைய டெக்னிக் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபிங்கர் வந்து இந்த ஃபிங்கரில் டச் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் இந்த ஃபிங்கரை ஃபீல் பண்ணி இந்த இடத்த ஃபீல் பண்ணி அது எங்கே டச் ஆயிருக்குன்னு கவனிச்சுட்டு ப்ரீத்தின் அந்த இடத்த கவனிச்சிடணும். மறுபடியும் இந்த ஃபிங்கர் இங்கே டச் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே அடுத்தடுத்ததில் கவனிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் தான் அதை வந்து ஓகே இது ஏதோ நடந்துருச்சு, ஓகே நான் விட்டேன்னா அதுக்குள்ளே சிந்தனை போயிடும். ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸு 30, அதுக்கப்புறம் ஸ்லோ 1 மினிட் மெயின்டைன் பண்ணோம். அப்போ நீங்கள் அந்த 30 செகண்ட்ஸ் என்ன பண்ணணும், இதுக்குள்ளேயே இருக்கணும். இந்த அட்டென்ஷனை கொண்டு போய் வச்சுட்டு அடுத்தடுத்த ஃபிங்கரில் அப்படியே உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்லோவாக அடுத்து ஒரு 1 மினிட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ஒரு பிரச்சனை கேட்டவுடனே ஃபஸ்ட்டு வேகம் என்ன நடக்கும் அப்படின்னா, இதே மாதிரியே 1000 லட்சம் கோடி கணக்கில் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அது சார்ந்த எண்ணங்கள் தான் டக்குன்னு வந்து போகும். அதனால நமக்கு அதோட ஹோல்டு வேணும். அது நான் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ உங்களுக்குள்ளே அப்படியே மெயின்டைன் பண்ணுறது ஒரு 1 மினிட், அப்படி 2 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக என்ன நடக்கணும் அப்படியே லைட்டாக க்ரியேட் பண்ணும். பையன் கால் பண்ணி அப்போ தூங்கிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான், இல்லை அப்பா வந்து நான் ஆக்சுவலாக ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இன்னும் பெருசாக பில்டு பண்ணோம். அப்போ என்னென்னா இப்போ தான் நான் வந்து இங்கே கேம்பஸ்க்காக ஒரு பக்கம் வந்திருக்க, அவர் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு, நான் நாளைக்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்க போகுது, அதனால தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு செகண்டில் க்ரியேட் பண்ணி அந்த காமாக நீங்கள் போக 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 தான் அது உருவாகிட்டே இருக்கும், பெருசாக உருவாகும். இது மாதிரி வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு கைடு என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஒரு 1 hour என் கூட கனெக்ட் ஆகுங்க, உங்களுக்கு நான் வந்து இந்த கோர்ஸை வந்து ஸ்காலர்ஷிப்பில் வாங்கி தரேன்னு சொன்னார், அதனால் அவர் கூட பேசிகிட்டு இருக்கேன்ப்பா
இப்படி சொன்னாரு உங்க பையன் சொன்னாருன்னு சொல்லிட்டு இது மாதிரி இன்னும் பில்டு பண்ணும். அப்போ இன்னும் அப்படியே அந்த காமா நீங்க அதுக்குள்ள போக 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 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இல்லப்பா என்ன நடந்துச்சுன்னா இந்த எங்க சீனியர்ஸ்க்கு வந்து என்னை ப்ரெசன்டேஷன் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க, ஃபீல் எப்படி இருக்கு பாருங்க. அதை நினைக்கும் போது எப்படி இருக்கு, நல்லா இருக்கு இல்லைங்களா? உள்ளுக்குள்ள இன்னும் பில்டு பண்ணும். நம்ம பையன் யாரு, நம்ம இப்போ வந்து செகண்ட் இயர் படிக்கிறாரு, என்னெல்லாம் அவர் சாதிக்கணும். அப்போ உடனே நீங்க அப்படியே கவனிச்சு பார்க்கணும். ஒரு யூனிவர்சிட்டி ரிலேட்டட்ல வந்து இவரை வந்து சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சொல்ல மறந்துட்டேன், சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஒரு 1 hour நான் போய் எடுத்துட்டு வந்தேன். அப்படி அந்த மாதிரி நீங்க இன்னும் பிகரா நான் சொல்ல உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் வரணும். இமேஜஸோட கனெக்ட் இது மாதிரி யோசிச்சு நீங்க அப்படியே போகும்போது என்ன நடக்கும்? 100% நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். சூழல் கண்ட்ரோல் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலாக்ஸா இருக்கும். இது மாதிரி நமக்குள்ள திங்க் நீங்க பண்றோம். அழகா சொன்னீங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒருத்தங்க கேக்குறாங்க, ரொம்ப நெகட்டிவா தான் கேக்குறாங்க. சரிங்க. இதெல்லாம் ஒரு மாயை தானே, இதெல்லாம் ஒரு கற்பனை தானே, ம் இதனால அப்படின்னு உங்கள்ட்ட கேக்குறாங்க. அதுக்கு நீங்க அழகா ரொம்ப எந்த இடத்துலயும் ஒரு சும்மா சாதாரணமா பதில் சொன்னீங்க. அப்போ நீங்க நெகட்டிவா திங்க் பண்றது அது மாயை தானே அப்படின்னு சொல்லி அழகா அதை விளக்குனீங்க. ரெண்டுமே இப்ப சார் கற்பனை பண்ணதுமே அது ஒரு மாயை தான். அப்போ பாசிட்டிவா நம்ம ஏன் அதை கற்பனை பண்ணக்கூடாது, பாசிட்டிவா ஏன் இமேஜின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வாதம் வந்து சரிதான். அந்த இடத்துல அது இன்னும் நம்ம ஹாப்பியா வச்சுக்கிறது தானே. ஹாப்பியா வச்சுக்கணும். நான் அந்த ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் இன்ட்ரோ கொடுத்தேன் இல்லையா, அந்த ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ், ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். நீங்கள் இதுக்காக இப்போ வந்து ட்ரக் யூஸ் பண்ணி அந்த ட்ரக் வந்து உங்களோட ஹாப்பி ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எதுவுமே எடுத்துக்க வேணாம், எல்லாமே உங்களுக்குள்ள க்ரியேட் பண்ணுங்கள், விதவிதமாக க்ரியேட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு வேறு லெவல் போகிறீங்க. ஏதோ நடக்குது உள்ளுக்குள்ளே, நல்லா இருக்கு, நம்மளை சுற்றியும் நல்லா இருக்கு, நம்மக்கிட்ட வரதும் நல்லா இருக்கு. நம்மளோட உடல் ரீதியாக ஃபஸ்ட்டு அது கோல், அது வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகுது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும். டாக்டர்ஸ் சொல்றது ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னா கேட்குறப்ப உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்க மூளையில ரசாயன இம்பேலன்ஸ் கெமிக்கல் வருது, அந்த கெமிக்கலை இந்த மாத்திரை கொடுக்குதுங்கிறாங்க. நம்ம மனசாலேயே அந்த கெமிக்கல் உள்ள கொடுக்குறோம், இன்டர்னலா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வருதுன்னு நினைச்சுக்கிறதுனால அது ஹாப்பி கெமிக்கல் வந்தா முடிஞ்சிச்சு வேலையை. தெளிவா சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில. ஸோ ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு தோன்றது கேளுங்க, உங்களோட கொஸ்டின்ஸ். சிந்தாமணி, உங்களோட கேள்விகள் கேளுங்க. ஓகே, சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட கொடுங்க. இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு 1-on-1 ஓகே, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிலது பேசுவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ வருது, அப்போ வந்து எடுத்தோடனே வந்து அந்த பிரெத்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பாடி சென்சேஷன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போதே நமக்கு அந்த ஹோல்டு வந்துருச்சு அப்படின்னாக்கா, சும்மா ஒரு 2-3 seconds பாசிட்டிவா விஷுவலைஸ் பண்ணிட்டு நான் வந்து அடுத்து என்ன பண்ணணுமோ அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த இதுக்கு போயிடுவோம். அதுவும் ஓகே தானே? ஆமா, நம்ம நேச்சுரலா வந்துருவோம், கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். நமக்கு நடக்க வேண்டியதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். நம்ம பாடி நமக்கு அந்த இடத்துல ஆக்டிவா மாறிடும். நல்லாதான் இருப்பான். இல்ல, இதெல்லாம் கிரியேட் பண்ணும். நீங்க அப்படியே வரணும், உங்களுக்கு எக்ஸாக்டா வரணும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அங்க ப்ரொஃபசர் இருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க, பிரசன்டேஷன்ல இருக்கா, இமேஜ் வரணும். ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கான், இவன் பிரசன்டேஷன்ல இருக்கான், காமிச்சிட்டு இருக்கான், மொபைல் அங்க வந்து இதா இருக்கு, ஸோ எடுத்துட்டு இருக்காரு. இதை கிரியேட் பண்ணும், அப்படியே கிரியேட் பண்ணும். நாளைக்கு உங்க பையன் கூப்பிட்டு, அப்பா இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் கூப்பிட்டாருன்னு சொல்லுவாரு. ரொம்ப அதிசயமா இருக்கும். இது ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கிரியேட் பண்ணுமா, இல்ல நான் யோசிக்கலாமா? நம்ம யோசிக்கிறது தான். அப்படி இல்ல இந்த மாதிரி நினைக்கிறது எப்பவுமே நடந்துராது. ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றது தான் நம்மளோட டார்கெட். ப்ரோஆக்டிவா நான் திங்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, நான் கற்பனை பண்ணி அதுக்கான பிராக்டிஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். இந்த போயிட்டு இருக்கேன், சம்திங் ஹேப்பன் அங்க, நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றேன்னா என்ன பிராக்டிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க ரியாக்ட் ஆகாம இருக்கிறத இப்போ நம்ம 100% ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஆனா இது நடக்கணுங்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் போறேன் ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு பிசினஸ்க்காக நான் பேச போறேன், அவர் அப்ஜெக்ட் பண்றாரு அப்படின்றப்போ நான் அந்த இடத்துல நான் எப்படி அதை கோப் அப் பண்றேன் அப்படின்றத நான் ஒரு தடவை முன்னாடியே யோசிச்சுட்டு நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அலைன் ஆகும்.
நீங்கள் நினச்சதே நடக்கல அப்படின்னாலுமே நீங்கள் அந்த இடத்துல மறுபடியும் அந்த ஆஃப்டர் எனர்ஜி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அதில் வந்து மறுபடியும் இதுதான் நடக்கிறதுக்கான இந்த மாற்றம் இங்கே உருவாயிருக்குன்றதை ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கு மறுபடியும் ரியாக்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஆக்சுவலாக வந்து என்ன யோசிச்சிருக்கீங்கன்னா இப்படிலாம் நடக்கும்னு நினச்சிட்டீங்க, ஆனால் அங்கே போயிட்டு நடக்கலை, ஆனாலும் ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு எதுவும் யோசிச்சிடக்கூடாது. அடுத்தது நடக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வருதுன்ட்டு நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு ஹோல் டே நான் முதல் நாள் நைட்டே நான் இந்த மாதிரி இமேஜின் பண்ணுவேன், நாளைக்கு உள்ள ஹோல் டே எனக்கு இந்த மாதிரி தான் போகணும், பாசிட்டிவ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படி தான் இருக்கும். ஹோல் டேவே நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்கன்னா எனக்கு இந்த விஷன் சார்ந்து நான் சொல்கிறேன், என்னோட பிஸ்னஸ் சார்ந்து நான் இந்த நான் கொண்டு போகணும், நான் இவங்களாம் மீட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக நடக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஹோல் டே நினைக்கலாம். முக்கியமான அந்த மைண்ட் டைம் யூஸ் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது வேலைக்கு நடுவில் வந்து ஒரு செகண்ட் கொண்டு வந்து பார்க்குறது, அது பண்ண முடியும். அது பண்ணால் ரொம்ப கனெக்ட் ஆகும். நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அதில் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஈஸியாக ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் ரீச் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை பிளாக் ஹவர்ஸ் நான் அந்த மாதிரி ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour 2 hours மார்னிங்கில் வந்துட்டு ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் முன்னாடியே நான் இமேஜின் பண்ணுறேன். நாளைக்கு எந்திரிக்கிறேன், நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் போய் உட்காடுறேன், டீப் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 1 hour 2 hours நான் வந்து டீப் ஒர்க் பண்ணுறேன் இந்த சப்ஜெக்டில், இந்த ரிலேட்டடான இந்த ஒர்க்கில் அப்படின்றது. இதை எல்லாரும் ஃபீல் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் பாசிபிளா இல்லைன்னா என்ன பண்ணணும்னு கேளுங்க. நான் எழுந்திரிக்கிறேன், ப்ரஷ் பண்ணுறேன், ரெடி ஆகிக்கிறேன், அது உங்களால் இமேஜாக கொண்டு வர முடியுதா, ஜஸ்ட் வார்த்தையாக மாத்திரம் கவனிக்கிறீங்களான்னு பாருங்க. இமேஜில் போதா ஓகே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம லைட்டே பண்ணிட்டோம்னா அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் மறுநாள். அதை அப்படியே நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் அது உண்மையாலுமே வருதா உங்கள் எல்லாத்துக்குமே? எந்திரிச்ச உடனே அதை எனர்ஜி கிரியேஷன் பண்றேன். அப்படி எக்ஸாக்டாக அந்த ஃபீல் வருதா? வருது மேம், சில சமயம் வருது, சில சமயம் இல்லை. பட் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துருன்றாங்க. வரும், ஆனால் அதுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும். நமக்கெல்லாம் கேட்டு தான் பழகிருப்போம். இப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, நான் சொல்கிறத கேட்பீங்க, ப்ராசஸிங்க்கு வந்து அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் இவர் சொல்கிற மாதிரி கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணணும். எழுந்திரிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், ரெடி ஆகுறோம், அதெல்லாம் அப்படி வரணும். இப்போ போய் உட்கார்றேன், அந்த 1 hour ப்ரொடக்டிவாக பண்ணுறேன்னா என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், யார்கிட்ட கால் பண்ணுறேன்னா, பேசுகிறேன்னா, இதெல்லாம் பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அங்கே போங்க. நீங்கள் பண்ணுற 1 hour ஒர்க்கை வந்து 20 minutes முடிச்சிடுவீங்க. இது இன்னும் எஃபெக்டிவாக நம்ம ரிஃப்ளெக்ஷன் மோடு கடைசியாக நைட்டு நீங்கள் சொன்னீங்களா புக்கில் சொன்ன மாதிரி, நம்ம ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது நைட்டு நான் இந்த மாதிரி நினச்சேன், ஈவினிங் நான் அதை எனர்ஜி கிரியேட் பண்ணேன், மார்னிங் இந்த மாதிரி நான் எந்திரிச்சேன், அந்த கேப்பை நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி இமேஜின் பண்ணேன், இந்த மாதிரி சில தடங்கல்கள் இருந்தது அப்படின்னு ரிஃப்ளெக்ஷன் மோடில் போயிட்டு நான் நைட் நான் பார்த்துட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி மறுநாள் நான் அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்றேன். அப்படின்றப்போ இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா அதுவும் நல்லா இருக்கும். அந்த குழந்தை 5 மாசம் இருக்கும்போது ஸ்கேன் பண்ணாங்க. அப்போவே அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா சரியாயிடும், வளரும்போது சரியாயிரும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு வயசு ஆகும்போது குழந்தையோட வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கும்போது போடும்போது டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் ஓட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ 2 ஹாஸ்பிட்டல் 3வது ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க. அப்ப நான் சொல்ல போகணும்னு நினைக்கிறேன், அதை நம்பாத. ஆனா அவன் 2 வயசு குழந்தை, அவன் சொல்றேன், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. எதுக்குன்னா அது பச்சை குழந்தை, அவன் நம்பிட்டான். 3வது ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அதோட சொல்லிட்டு நீ போ, ஆல்டர்னேட்டிவ் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இதே சொல்லி இது வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். நம்ம இதை பாருங்க, நேற்று சொன்னது ஆல்டர்னேட்டிவ் என்ன தெரியும், இதுலேயே குழந்தைய கொண்டு போய் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டோம். இவங்க 2 பேரும் ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு. அவர் ஒரு விஷயம் நடந்ததை ஷேர் பண்ணுறாரு. இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும் உடல் சார்ந்து. இவர் கேட்டதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, கெமிக்கல் இம்பேலன்ஸ் நோய்க்கு காரணமானா, ஃபஸ்ட்டு நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் தெளிவாக பேசிட்டோம் செஷனில். டிஏஎஃப்னு நான் சொல்கிறேன் இல்லையா, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர், இதுதான் நோய்க்கு காரணம். டிப்ரெஷன்னா என்னென்னா, நீங்கள் நடக்கிற விஷயத்துலேருந்து அதில் இல்லாமல் நடந்ததுக்குள்ளே போயிட்டு ட்ராவல் பண்ணுறது, அதான் டிப்ரெஷன். நடந்ததில் போய் ட்ராவல் பண்ணுறது தான் டிப்ரெஷன். அதோட லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மூளையில் சேஞ்சஸ் வரும். நான் ரொம்ப நேரம் நேற்று நடந்ததுன்னு நினச்சிட்டேன், நேற்று ஏன்னா என்னை யாரோ கஷ்டப்படுத்திட்டாங்க, போன வாரமும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அது எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்களோ, அது எத்தனை தடவை நினச்சி பார்த்தீங்களோ, அங்கே தான் அதான் கெமிக்கல் இம்பேலன்ஸ். ஓகே,
ஸோ இதுக்குள்ள நான் கவலையை நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ நேற்று இப்படி எங்க அம்மா இப்படி என்னை திட்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன். இதுல நிறைய விதமான மாற்றங்கள் இருக்கு. ஒருத்தங்க ஒரு நாள் ஃபுல்லாக நினைச்சு பார்ப்பாங்க, ஒருத்தங்க அதை வேற மாதிரி நினைச்சு பார்ப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து யார்ட்டையா சொல்லி புலம்பி நினைச்சு பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோய்களை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டிப்ரெஷன் சார்ந்த நோய்கள்லாம் என்னென்னா தைராய்டு இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து டிப்ரெஷன் சார்ந்த நோய்கள். இதுக்குள்ளே போய் செக் பண்ணும்போது இதான் ஃபஸ்ட்டு, டிப்ரெஷன் தான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் போய் செக் பண்ணும்போது இது நேற்று அம்மா திட்டாங்க, இனி திட்டிடுவாங்களோ, நடந்துருமோ, மறுபடியும் இது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியான இது வந்து பதற்றம் சார்ந்தது. இந்த மாதிரி பதற்றத்துக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. அர்த்தம்னா என்னன்னா அதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நோயோட நிலை மாறும். ஆனா பதற்றம் இருக்குதுன்னா அப்டாமினல் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். பதற்றம் இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அல்சர், இன்டைஜஷன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் உடல் சார்ந்து. இதெல்லாம் பதற்றம். அது வந்து கேட்கும், ஐயோ நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி அதை நீங்க ஸ்டாப் பண்ணீங்கனாலே அந்த நோயில இருந்து வெளியே வரீங்க.